அவங்களுக்கு நீங்க என்ன இதுதான் இன்ஸ்டாகிராம்னா இப்படிதான் அப்படின்ட்டு நீங்க என்ன சொல்ல பாக்குறீங்க? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா அண்ணே, ஸோ இவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளை விட ஒரு பெரிய செலிபிரிட்டி, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்மளுக்கெல்லாம் குரு மாதிரி அண்ணே. அண்ணே அதானே, இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து அண்ணனோட அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, எதை ஃபோக்கஸ் பண்ணி போடணும் அதானே. ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கண்ணே. இப்போ உள்ள இன்ஃப்ளூயன்சர் போடுறாங்களா வீடியோஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன இதுதான் இன்ஸ்டாகிராம்னா இப்படிதான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்ல பார்க்குறீங்க? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இன்ஸ்டாகிராம்ங்கிறது இப்போ இப்போவும் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், டிவிக்கே ஜெயிச்சதுக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா அவங்க போலியான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. செய்தி சேனலாக அவங்களுக்கு வாய்க்கு வந்ததை வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்பிக்கிட்டு மக்கள் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, போட்ட வடையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி மட்டும் வராங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல கற்றுக்கணும், முதல்ல கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் லட்சக்கணக்கில் கேமரா வாங்குறேன், மைக்கை வாங்குறேன், அப்புறம் என்ன எவனையாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா செவுத்தை காமிச்சிக்கிட்டீங்கன்னா எவனா வாங்குவானா? வாங்க மாட்டான். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது மெயினான